எதற்கு அவ்வளோ ஒரு பாசம் அக்கறை அதிமுக மேல உங்களுக்கு? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கு. அதிமுகவை மிரட்டி உருட்டி இல்லை வலையில சிக்க வச்சு இன்னைக்கு எங்க கொண்டு போயிட்டாங்க? பிஜேபியோட கொண்டு போயிட்டாங்க. அதிமுக மேல இருக்க பாசமா இல்ல ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சிட்டா திமுக கூட்டணி தோத்துருமோ அப்படிங்கிற பயம்? திமுக திரும்பி வந்து விடும் அப்படின்னு நாங்கள் உறுதியா நம்புறோம். எப்படி நம்புறோம்னா அங்கே பிஜேபி இருக்கு. அதிமுகவோட என்னைக்கு பிஜேபி போச்சோ அன்னைக்கு நாங்களாம் இப்போ மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறோம்ங்க. சரி, முதல்வரா இருக்க போறாரு, நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க. இன்னும் 4 சீட் எக்ஸ்ட்ரா கேளுங்க, இன்னும் ஒரு 10 எம்எல்ஏவா சட்டப்பேரவைக்குள்ள போங்க. தமிழ்நாடு பூரா கொடி போட்டு ஒரு நிகழ்வை நடத்துறது யாரு? பெரிய பெரிய மாநாடு நடத்துறது யாரு? நான் யாரும் கால் கூட சொல்ல. எங்களுக்கு அடுத்துதான் காங்கிரஸ் கூட, எங்களுக்கு அடுத்துதான் அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லா கட்சியுமே. இவ்வளவு இருந்தும் கூட எல்லாரும் ஆற பிரிச்சுட்டு போங்க அப்படின்றது இதுவே ஒரு ஜனநாயகம் இல்லை. நாங்கள் தான் கேம் சேஞ்சர். நாங்கள் நாளைக்கு வந்து எங்களுக்காக எடப்பாடியை வெயிட் பண்ணாருங்க. ஆட்சி மாற்றமே வரதுக்கான வாய்ப்புகள் வருமோ? விசிகா எங்க இருக்குதோ அவங்களுக்கு வெற்றிங்க. விஜய் அவர்கள் வந்து 41 குடும்பங்களையும் பாதிக்கப்பட்டவர்களை மகாபலிபுரத்துக்கு வரவழைச்சு அங்க பார்க்கலாம், சென்னைக்கு வரவழைக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவங்க கட்சி வந்து உடனே நடவடிக்கை எடுத்திருக்கணும், மக்களை சந்திச்சிருக்கணும். பாதியில் விட்டு ஓடியா இருந்தாங்க. அதே சினிமா, நிறைய சினிமாக்காரனை பற்றி நம்ம கோவப்படுறோம்னா இதுதான் காரணம். எவ்வளவு நெருக்கடியில் இருந்தால் நீ போயிருக்கணும். அவன் தான் தலைவன். கவர்மெண்ட்டே கொடுக்கறதுனால நீ போகணும் ஸ்பாட்டுக்கு. நீ ஒரு டீம், ஒரு பிரைவேட் டீமை போடணும். என்ன ஒரு பெரிய விஷயம்? தலையை சுற்றி பிடிச்சி வச்சிருக்காரு இப்போ அமித்ஷா. அமித்ஷா நினைச்சாருன்னா என்ன வேணுமாலும் செய்யலாம். அவரை சிக்கலை மாட்டிக்கிட்டாப்ல. அதான சிக்கலே. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்கள் தான் வீரம். சும்மா நெருக்கடி வருது அப்படின்னா நீ எப்படி தலைவனாக இருக்க முடியும்? வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம்மா. தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுக அதிமுக அப்படிங்கிற இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது, இப்படிதான் இருக்கணும். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு கூட அதிமுகவோட வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கு, பாஜக கூட்டணி நல்லது இல்லை அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்பவும் சொல்லியிருக்காரு. அப்படி நீங்க பண்ணலைன்னா 26க்கு அப்புறம் திருமாவளவன் சொன்னது சரிதான் அப்படிங்கிறத நீங்க சிந்திக்கிற நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அவ்வளோ ஒரு பாசம் அக்கறை அதிமுக மேல உங்களுக்கு? ஒன்றிய அரசியல் உங்களுடைய யூடியூப்பில் இன்றைக்கி நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்கள். எப்படி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது அப்படி இருக்கும்ல. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கும், சிதைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இது வந்து பிஜேபியோடைய வந்து செயல் இல்லை, அவங்களுடைய சுபாவமே அப்படித்தான். எந்த ஸ்டேட்டுக்குள்ளே போனாலும் அங்கே 2 மாநில கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு வீக்கான மாநில கட்சி மேலே சவாரி செய்வது. குதிரையில் நம்ம சவாரி பண்ணுற பார்த்தீங்கன்னா அதேமாதிரி சவாரி போயிட்டு குதிரையுடைய கழுத்தே வெட்டிடுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு நான் போகிற போக்கில் சும்மா டைலாக், சினிமா டைலாக் மாதிரி சொல்ல, மகாராஷ்டிராவை எடுத்துக்குங்க. ஏக்நாத் ஷிண்டே யாரால் உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது எல்லாம் வரலாறு தெரியும். பீகாரில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசில் ஒரு சீட்டு கூட வந்ததில்லை. இவங்க எப்படி வந்து அங்கே இருக்கிற ஒரு கட்சியை அழித்து இன்றைக்கி ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறார்கள். இதுன்னு அவங்களுடைய சுபாவம். செயல் திட்டம்லாம் இல்லை, ராஜ தந்திரம்லாம் இல்லை மறைமுக செயல் திட்டம் அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க எந்த ஊருக்கு போனாலும் அவங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் அவங்க நேர்கேட்டில் வரமாட்டாங்க, பேக்கு வழியாக வர்றது. வந்து முடிச்சதுமே ஒரு மாநில கட்சியை காலி பண்ணிடுது. நான் வந்து இப்போ மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் அப்படிலாம் எடுத்துக்காட்டி சொல்லலாம், அதெல்லாம் விட்டுருக்கேன். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு மொழியிலே சொல்கிறேனே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸா இருந்துச்சா இல்லையா? நம்மளே பார்த்தோம்ல. அம்மா ஜெயலலிதா அம்மையார் கூட இபிஎஸ்ஸை நம்பலை, ஓபிஎஸ்ஸை நம்பி தான் அன்றைக்கி கொடுத்துட்டு போனாங்க. அவரும் திருப்பி வந்து அப்படியே அந்த பதவியும் கொடுத்தாரு. பார்க்குறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ள ஒரு ஆள். இன்றைக்கி அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் யார் ஏற்றி விட்டு காலி பண்ணது யார்? நான் வந்து விவாதத்துக்காக பேசுகிறேன், நான் நேர்மையாக வைக்கிறேன், நெறியாளரிடம் நேர்மையாக வைக்கிறேன், மக்களிடம் நேர்மையாக வைக்கிறேன். அப்படி காலி பண்ணது இன்னைக்கு பிஜேபி. எடப்பாடி இல்லை, எடப்பாடி ஒன்றுமே செய்யலைங்க. செஞ்சதே இவங்க தானே. பிஜேபி வந்து வா நான் உன்னை பார்த்துக்கிறோம், அங்கேருந்து பிரித்து கொண்டு வா, உன்னை நாங்கள் தலைவராக்கிறோம் அப்படி இப்படின்னு டைலாக் பண்ணதுமே கடைசியில் வந்து அவரை மிரட்டுறதுக்கு தான் பயன்படுத்துனாங்களே தவிர இவரை தூக்கி நிறுத்துறதுக்கு பயன்படுத்தலை. காலி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, இவர் தானே சேர்த்துக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கு. ஆனால் அவர் சேர்க்க முடியாத அளவுக்கு இவரை பலவீனமாக்கிட்டாங்களே.
ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் திரட்சி இருக்கிறது, இல்லை மக்கள் வந்து ஆதரவாக இருக்கிறாங்கன்னா அந்த தலைமையை பொறுத்தோன்னே இருப்பாங்க. இப்போ இவர் பின்னாடி யார் இருக்கா? யாருமே இல்லைல்ல. அக்கா சசிகலா பிரச்சனை என்னாச்சு? அடுத்து அவங்க தாண்டா சிஎம் ஆக போகிறாங்க அப்படின்னு எல்லாம் விழா கோலமாக இருந்தது. இரவோடு இரவாக வந்து யார் ஆளுநரையே ஊருக்கு அனுப்பி அதுக்கான தீர்ப்பை வழங்காமல் லேட் பண்ணி அம்மாவை சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்க. எல்லாம் அவங்க தான். அது மட்டும் அல்லாதல் எங்கள் தலைவர் வந்து சும்மா போகிற போக்குள்ளே சொல்லலை. எங்கள் தலைவர் கேட்டு என்ன அவங்க மேலே கரிசனமா, அவங்க மேலே ஒரு இதா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியம். மாநில சுயாட்சியில் திமுகவா அதிமுகவா ரெண்டுமே வலிமையான அமைப்பு தான். நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் அதிமுக ஒன்றுமே இல்லை திமுகவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டுமே வலிமையான அமைப்பு. யார் கூட்டணி கட்சி போகுதோ அவங்க வெற்றி பெறாங்க. இது ஒரு சொல்லப்படாத ஒரு செயல் தான். நீங்கள் பழைய வரலாறு பூரா எம்ஜிஆர் காலத்திலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை கலைஞர் காலத்திலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அம்மா ஜெயலலிதா காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் இருப்பாங்க, சம அதிகாரத்தோடு இருப்பாங்க. யார் போய் கூட்டணி சேர்றாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க. அதுதான் வரலாறு. அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் வந்து திமுக கூட்டணியுடைய அந்த தலைமையில் நாங்கள் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்க சைடில் பாருங்கள், அதிமுக ஏதோ வலிமையாக தான் இருக்கு, நான் வலிமை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதிமுகவை மிரட்டி உருட்டி இல்லை வலையில் சிக்க வச்சு இன்னைக்கு எங்கே கொண்டு போயிட்டாங்க? பிஜேபியோட கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பிஜேபியோட சேர்ந்தனாலேயே இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கிறாங்க. இல்லை, இந்த அதிமுக மேல இருக்க பாசமா இல்லை ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சிட்டா திமுக கூட்டணி தோத்துருமோ அப்படிங்கிற பயம்? இல்லை, நான் தெளிவாக சொல்கிறேங்க. அதிமுக தனியாக நின்றால் கூட விடுதலை சிறுத்தைகளுக்கு சிக்கல் தான், திமுகவுக்கு சிக்கல் தான். நான் ஒன்றும் மறைச்சலாம் பேசலை. சிக்கல்னா ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி தொடர்ந்து வந்து வெற்றி பெற்றதில்லை. அதிலும் திமுகவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முறை வெற்றி பெற்று அடுத்த முறை வெற்றி பெற்றார்களா அப்படின்றது இன்னைக்கு வரலாறு இல்லை. திமுகவுக்கு அதுவுமே வரலாறு இருக்கு. அது நான் அதிமுக பற்றி பேசல இந்த இதில். அப்போ இன்னைக்கு திமுக திரும்பி வந்து விடும் அப்படின்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்னா அங்கே பிஜேபி இருக்குது. இப்போ அதிமுகவோட என்னைக்கு பிஜேபி போச்சோ அன்னைக்கு நாங்களாம் இப்போ மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறோம்ங்க. உறுதியாக 2026 வந்து திமுக தலைமையான ஆட்சி தான். தளபதி ஸ்டாலின் தான் முதல்வர். சரி, முதல்வரா இருக்க போறாரு. நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க. இன்னும் 4 சீட் எக்ஸ்ட்ரா கேளுங்க, இன்னும் ஒரு 10 எம்எல்ஏவா சட்டப்பேரவைக்குள்ள போங்க. எந்த மாற்று கருத்தும் இல்லை. உறுதியாக நாங்கள் டபுள் டிஜிட். ஏன் நீங்க 10ன்றீங்க? எங்களுக்கு டபுள் டிஜிட். அது 12ஆக இருக்கலாம், 20ஆக இருக்கலாம், 25ஆக இருக்கலாம். நிச்சயமாக அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நாங்க தான் கேம் சேஞ்சர். நாங்க நாளைக்கு வந்து எங்களுக்காக எடப்பாடியை வெயிட் பண்ணாருங்க. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிருந்தாரு. ஆனால் நாங்கள் எடப்பாடி இதெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்றக்க நாங்கள் போகாத ஒரே காரணத்துக்காக அவர் பிஜேபி சேர்த்து கொண்டு விட்டார். ஆனால் அது வந்து தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கும் தெரியும், திமுகவுடைய தொண்டனுக்கும் தெரியும். அப்போ விடுதலை சிறுத்தை ரொம்ப முக்கியம். அப்போ இனிமேல் வருங்காலங்களில் குறிப்பாக 2026 நீங்கள் சொல்வதை போல டபுள் டிஜிட் நிச்சயமாக நாங்கள் வாங்க போகிறோம். டபுள் டிஜிட்ல போறீங்க, வெற்றி பெற போறீங்க, சட்டப்பேரவைக்குள்ள போங்க. எதுக்காக? அதிமுக அவங்க ஒரு கூட்டணி கட்டமைக்கிறாங்க, எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைக்கணும்னு நினைக்கிறாங்க. போட்டுமே, ஏன் உங்களுக்கு ஏன் பதட்டம்? எதுக்காக? நல்ல கேள்வி, மிக அருமையான கேள்வி. இந்த கேள்வியை வைத்து நான் விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நாங்கள் அதிமுகவை அழித்து ஒழித்து விட்டுட்டு திமுக ஆட்சியில் அமைக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த கட்சியவே இல்லாமல் ஆக்குன்றது எங்கள் நோக்கம் இல்லை. எதிராளியும் பலமாக தான் இருக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, டோட்டலாகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு அவர் செயல்படுகிறார். அது எங்களுக்கு உரிய வருத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி சேர்ந்துட்டாலே உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது. அதில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு கிடைக்காது, தலித்து ஓட்டு கிடைக்காது. அந்த ஓட்டு தான் தீர்மானிக்கிற சக்தி ஏறக்குறைய 13 விழுக்காடு இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா தலித்து மக்கள், சிறுபான்மை மக்கள், அது மட்டும் இல்லாமல் ஜனநாயக சக்திகள், இவங்க தான் தீர்மானிக்கிற சக்தி. இவங்க 13% ஆரம்பிக்கிறாங்க. யார்? திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் 0லேருந்து ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதான சிக்கல். அந்த சிக்கல் எதனால் வந்துச்சு? பிஜேபியால் வந்துச்சு. ஆனால் நீங்கள் பிஜேபியை சேர்க்காதீங்க. இன்னொன்று எங்கள் தலைவனுடைய முக்கியமான கொள்கை இன்டர்நெட் உருவாக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னார். என்ன சொன்னார்? பிஜேபி பாமக தமிழகத்தில் வளர்வது நல்லதல்ல. ஏனென்றால் இவர்கள் சாதியவாதிகள், அவர்கள் மதவாதிகள். இந்துக்களை வந்து எங்கிருந்து காப்பாற்றணும்? பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் சொன்னார். சொல்லலையா? வன்னிய தோழர்களை பாமகவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் சொன்னார். அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் வெற்றி பெறுவதில் பெரிய மேட்டர் இல்லை. நாளைக்கு வந்து 4 எம்எல்ஏ இல்லாமல் நாங்கள் 0 கூட ஆகலாம். நல்லா கேட்டுக்கிறீங்க. ஆனால் அதிமுக பத்திரமா இருக்கணுமா? அதிமுக மட்டுமல்ல, தமிழ்நாடு பத்திரமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஜனநாயகம் வெல்ல வேண்டும். உங்களை மாதிரி பெண்மகள்லாம் தைரியமாக வேலைக்கு போக வேண்டும், அவங்க பணியாற்ற வேண்டும், நல்ல பேர் எடுக்க வேண்டும். இதே பிஜேபிக்காரையும் ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இப்படித்தான் அப்படின்னு பெண்களை கேவலமாக பேசியவர்கள். அப்படிப்பட்ட சித்தாந்தம் வரக்கூடாதுன்றது எங்கள் நோக்கம். இன்னொரு பக்கம் அவங்க வேற ஒரு கட்டணியை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் விஜய் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க, நேரடியாக அழைப்பு விடுக்கிறாங்க.
பிள்ளையார் சுழி போட்டாச்சுன்னு பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குறிப்பிட்டிருந்தாங்க. அவங்க ஒரு கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அதிமுக பாஜக விஜய் அவர்கள் கூட்டணி வருமா, இல்ல பாஜக இல்லாம அதிமுக தாவேக கூட்டணி வருமா, அப்படி எல்லாம் கணக்குகள் போயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜ் அவர்கள் நாங்க யாரையும் கூட்டணிக்கு வலிந்து அழைக்கக்கூடிய வரலாறு கிடையாது, வந்தாங்க அப்படின்னா தோழடா வந்து உயிர் கொடுத்து வேலை பார்ப்போம், இல்ல காதை கடிச்சாங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அதிமுக தாவேக கூட்டணி கட்டமைச்சு ஆட்சி மாற்றமே வரதுக்கான வாய்ப்புகள் வருமோ? அதாவது அதிமுகவும் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் கட்சியும் சேரட்டும், அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதை வந்து நாங்கள் தவறாகவும் நாங்கள் எடுக்கலை. நீங்கள் பிஜேபியை சேர்க்கக்கூடாது, பிஜேபி நீங்கள் போய் சேரக்கூடாது, ஏன்னா அது ஒரு மதவாத கட்சி. ஆனால் விஜய் வந்து எந்த இடத்துலையும் நான் ஒரு மதவாதி இல்லை ஒரு சாதியவாதின்னு சொல்ல. ஆனால் அவருக்கு சில அணுகுமுறைகள் சிக்கல் இருக்குது. அரசியலில் ரெண்டு இருக்குது, ஒன்று கொள்கை, இன்னொன்று நடைமுறை. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது எல்லா கட்சிக்கும். அந்த கோட்பாடு நடைமுறைப்படுத்துறதுலேயும் சில இது வேணும். அந்த நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல்கள், தொடர் சிக்கல்களை வந்து அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு ரசிகர்ன்ற முறையில் வர்றாங்க. தமிழ்நாட்டு தலையெழுத்து. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் எங்கே தேடுவாங்கன்னா சினிமா திரையிலேருந்தே தேடுவாங்க. அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, தேடிட்டு போகிறாங்க. ஆனால் இவர் வந்து அப்படிப்பட்டு வந்த ரசிகர்களை அவர் என்ன ரசிகராக தான் வச்சிருக்கிறாரே தவிர அவர் என்ன தொண்டர்களாக அவர் மாற்றவில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கரூரில் வந்து லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற அந்த விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. வெறுப்பு விருப்பு இல்லாமல் யாராவது பொதுமக்கள் நீங்கள் பாருங்கள், அதுவே ஒரு இன்னமும் வந்து அவர் நடிகராக தான் இருக்காரே தவிர ஒரு இன்னும் தலைவராக மாறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை சிக்கல் தான் இருக்கார். ஆனால் இவர் போய் பிஜேபிக்கு பக்கத்து விழுந்தாலோ இல்லை மற்ற பக்கத்து விழுந்தாருன்னா அவருக்கு சிக்கல். விழுகாமல் இருக்க வேண்டும் என்பதை எங்கள் நோக்கம். எங்களுடைய நோக்கம் வந்து நாளைக்கு வந்து யார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பது நான் கூட்டணியில் வந்து நாங்கள் இருப்பதனால திமுக வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து சாதியவாதிகள் மதவாதிகள் தலை தூக்கக்கூடாது. அதிமுக தாவேக கூட்டணி அமைந்தால் உங்களுக்கு எந்த விதமான நல்லா சேர்க்கணும், நல்லா சேர்ந்துட்டு போகிறாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவார்டு சேர்றால நம்ம போய் தடுக்கவும் முடியும், இல்லை சேரக்கூடாது நம்ம சொல்லவும் முடியாது. உங்களுக்கு பயம் இல்லை, பலமான அப்படின்னா வந்து போட்டிலாம் வலுவாக இருந்தால் தானே ஜனநாயகத்தில் பங்கு. ஜனநாயகத்தில் ஒரு பக்கத்தே எல்லாம் ஜெயிச்சுட்டு போகக்கூடாதுல்ல. ஜனநாயகம்ன்றது வந்து ஒரு ஆட்சி அமைச்சாங்க, இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க, சம பங்கில் இருந்தாங்க, கொஞ்சம் இருக்குன்னா அப்போ தான் பயப்படும் ஆளுங்கட்சி. அதனால் அது சிறப்பு. இருந்தாலும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் யார் சேர்ந்தாலும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு அப்படின்னா தாவேக விசஸ் திமுக அப்படிங்கிறது தான் போட்டியா இருக்கும், தாவேக தலைமையில் கட்டமைக்கப்படுற கூட்டணி தான் திமுகவுக்கு போட்டியா இருக்கும்னு சொல்றாரு. நீங்க திமுக அதிமுக இந்த இருதுருவ அரசியல் இருக்கணும்னு சொல்றீங்க, அவர் திமுக தாவேகன்னு சொல்றாரு. அது அவருடைய ஆசை, ரைட்டா? அந்த ஆசைப்படுறதுல எல்லாருக்குமே, இப்போ எனக்கு கூட ஒரு ஆசை இருக்குது, எங்கள் தலைவர் தான் அடுத்து முதல்வராக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது. அதில் ஆசைப்படுவதிலோ கனவு காணுவதிலே தப்பில்லை. ஆனால் யதார்த்தத்தை பேசுவோங்க. அது எப்படி இன்னைக்கு வந்த கட்சி தான் இப்போ தான் உருவாக்கியிருக்கிறாரு. ஒரு சினிமா நடிகருக்கு மேக்ஸிமம் எத்தனை விழுக்காடு இருப்பாங்க நம்ம பார்த்துருக்குறோம். அண்ணன் விஜயகாந்தை பார்த்துருக்குறோம், அதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் நம்ம பார்த்துருக்குறோம், பல தலைவர் ஒன்றும் இல்லாமல் போனையும் பார்த்துருக்குறோம், பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற சிரஞ்சீவி நம்ம பார்த்துருக்குறோம், இன்னைக்கு கூட துணை முதல்வராக இருக்கிற அவரையும் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு 10 விழுக்காடு மேக்ஸிமம், நான் சொல்கிறேன் 12 விழுக்காடு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம அரசியலில் நீண்ட நாள் பயணத்தில் அந்த கணக்கு வழக்கில் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒரு 6 விழுக்காடு 7 விழுக்காடு. அண்ணன் சீமான் வாங்கியிருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த விழுக்காட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் தனியாக நின்றா. ஆனால் நீங்கள் ஒரு கூட்டணியாக போய் சேரும் பொழுது அது சில நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நல்லா கேட்டுங்க. இப்போ இவர் வந்து தனியாக நிற்கும் பொழுது இவர் தாண்டா அடுத்த முதல்வர்னு பார்ப்பாங்க. இப்போ இவர் ஒருவேளை இவரே போய் இன்னொரு கட்சியோட சேர்ந்தாருன்னு வச்சுக்கலாம், ஏடிமிக்கோட யார் முதல்வர் அப்படின்னு ஒரு பிரச்சனை வரலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தினகரனுக்கு என்ன ஒரு ஆசைனா நம்மளை வந்து எடப்பாடி சேர்க்க மாட்டாரு, அப்போ நம்ம இவரோட போனோம்னா நமக்கு 4 சீட்டு கொடுப்பாங்க, நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகலாம்னு ஆசைப்படலாம். ஆனால் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ யாருக்கு போட்டினா ஒன்று திமுகவா இல்லை அதிமுகவா, அவங்க யாரு சேர்றாங்க அது வெற்றி. விசிகா எங்க இருக்குதோ அவங்களுக்கு வெற்றிங்க. இதையே தான் அவர் சிம்பிளா சொல்றாரு. அமமுக எங்க இருக்கோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் 26லன்னு சொல்றாரு. இப்படி பார்ப்போமே, கடந்த முறை 21ல வந்து அதிமுகவுடைய வெற்றியை பல இடங்கள் வந்து அமமுகவுடைய வாக்குகளால தோல்வி விட்டுருச்சு அதிமுக அப்படிங்கிறது நம்ம டேட்டா வைஸே பார்த்தோம். அப்போ தாவேக, அமமுக, ஓபிஎஸ் அவர்கள் தரப்பு, தேமுதிக, பாமக இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சாங்க அப்படின்னா அது பலமான ஒரு போட்டியா இருக்கும். மாற்று அரசியலுக்கான ஆட்சிக்கான இதுவாக இருக்காதா? அதாவது இப்போ நீ எல்லாமே வந்து சப்ஸ்டியூட்டாக இருக்கிற ஆளுகள் பேரை பூரான்னு சொல்கிறீங்க. அதில் யாருமே எம்எல்ஏ இல்லை, யாருமே வந்து ஒரு மக்கள் திரட்சி அவங்கள்ட்ட இல்லை. சரிங்களா? இப்போ நீண்ட நாள் அவங்க எங்கே இருந்தானே தெரியல. இப்போ திடீர்னு இப்போ எலெக்ஷன் வரவே அவங்கவுங்க மைக்கு முன்னாடி வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்க வந்து ஆசைப்படலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கூட்டணி அமைங்க, அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் எந்த வகையான காழ்ப்புணர்ச்சியும் எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிஜேபி இல்லை அதே மாதிரி சாதியவாதிகள் வராமல், மதவாதிகள் சாதியவாதிகள் வராமல் நீங்கள் போட்டி போடுங்க, நோ ப்ராப்ளம். அது ஆனால் பட் வெற்றி பெறுவார்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்
நம்ம சொல்ல முடியாது. பெருவாரியான இளைஞர்கள் வாக்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க, மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, திமுக அதிமுக இல்லாத ஒருத்தவங்க ஆளணுமேப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். இல்ல அதிமுகவுக்குன்னு ஒரு வலிமையான ஒரு ஓட்டு வங்கி இருக்குங்க. இன்னமும் நிறைய பேர் கிராமங்கள்ல எம்ஜிஆர் உயிரோட இருக்கிறாரு, ஜெயலலிதா அம்மாவும் உசுரோட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அவங்களுக்குன்னு கீழே முகாம் வரைக்கும் அவங்களுக்கு பொறுப்பாளர் இருக்கிறாங்க. அவளை சீக்கிரத்தில் இவங்களால உடைக்க முடியாது. அது வந்து ரெட்டலைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. சரிங்களா? அப்போ நீங்கள் சொல்கிற இந்த குரூப்பு பூராமே யாரோட இருந்தவங்க எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்க. ரெண்டாவது வந்து இவங்க வந்து ப்ரூவ் பண்ணலை. இப்போ ஒரு காலத்தில் தினகரன் வந்து தனியாக நின்று ஜெயிச்சாரு, அடுத்து தோத்து போயிட்டார். நீங்கள் சொல்கிற அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆளை சொல்லுங்கள். விஜய் இதுக்கு முன்னாடி அரசியலில் போய் தேர்தல் எங்கே நின்றுருக்கிறாரா? ரெண்டாவது நீங்கள் நல்லா கேட்டுக்கு, நம்ம பேசுகிற அந்த தத்துவங்கள் கொள்கைகள்லாம் வேற, அந்த நடைமுறை சிக்கல்னு இருக்குது. தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, பூத்து கமிட்டி எப்படி அமைப்பது, அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது, கடைசி வரைக்கும் அங்கே உட்காந்து எப்படி அதை சிதறாமல் அதை ஓட்டை கொண்டு போய் சேர்க்கறது, அதை எப்படி ஓட்டாக மாற்றுறது, இதெல்லாம் பல வேலைகள் இருக்குது. அதனால் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து பெரிய வெற்றி வாய்ப்பே இல்லை. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன். அது ஒரு முயற்சியாக இருக்கலாம், அடுத்து வருங்காலங்களில் அவருக்கு நன்மையாக கூட அமையலாம். அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆனாலும் கூட இவங்க யார் சேர்ந்தாலும் கூட அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. கரூர் துயர சம்பவம் நடந்து ஏறத்தாழ 1 மாதம் வந்து நிறைவடைய போகுது. விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் அங்கே போகலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த சூழலில் அங்கே போக முடியல, பல வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. அது இல்லாமல் அங்கே வந்து நிறையா மண்டபங்களில் வந்து பெர்மிஷன் கேட்குறாங்க, ஆனால் காலையில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, சாயந்தரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் சமூக ஊடகங்களில் பார்க்க முடியுது. அதனால் விஜய் அவர்கள் வந்து 41 குடும்பங்களையும் பாதிக்கப்பட்டவர்களை மகாபலிபுரத்துக்கு வரவழைச்சு அங்கே பார்க்கலாம், சென்னைக்கு வரவழைக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்றைக்கி நீங்கள் சனிக்கிழமை நினச்சதே எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு நானே கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்கிறேன். ஏன்னா இந்த சனிக்கிழமைன்னு சில பேர் சனீஸ்வரையா அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் அன்றைக்கி நடந்த துயரம் வந்து இந்திய அரசியலில் எப்பயுமே யாருக்குமே நடந்ததில்லை. இது வந்து யார் குற்றவாளின்னு அவங்க மனசாட்சி தெரியும். அப்படி பாதிக்கப்பட்ட அந்த தொண்டர்களுக்காக, அந்த குறிப்பிட்ட குழந்தைகளுக்காக அவங்க கட்சி வந்து உடனே நடவடிக்கை எடுத்திருக்கணும், மக்களை சந்திச்சிருக்கணும். பாதியில் விட்டு ஓடியாந்துட்டாங்க. அதே சினிமா, அது ஏன் சினிமாக்காரங்களை பற்றி நம்ம கோவப்படுறோம்னா இதுதான் காரணம். உன் மக்கள் ஆனால் விட்டுட்டு, ஆனால் பாருங்கள் விடுதலை சிறுத்தை பாருங்கள், அவங்க கட்சிக்காரங்க. ஆனால் நாங்கள் 41 பேருக்கு நேரடியாக அங்கே சென்று நாங்கள் 50,000 நாங்கள் கொடுத்தோம். ஆனால் பணத்தை வச்சு ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் அவங்களுக்காக நாங்கள் வீர வணக்கம் செலுத்தினோம், மெழுகுவர்த்தி ஏற்றிருக்கு, அவங்களுக்காக இரங்கல் தெரிவித்த ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான், மற்ற எந்த கட்சியும் இல்லை. ஆனால் விஜய் வந்து இவ்வளோ காலதாமதமாக செய்கிறார், அந்த வகையில் நம்ம பாராட்டும் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இவர் வந்து நேராக ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும், அதுக்கு அரசாங்கம் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனால் கொடுக்காம வரவழைக்கிறது என்பது நமக்குள்ளே பேசணும். நம்மளாம் தமிழர்கள், நமக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, நம்ம பண்பாடு இருக்குது. உலகத்துக்கே பெரிய நாகரிகமே தமிழர்கள் நாகரிகம் தான். நம்ம யார் வந்தாலுமே எந்த நீங்கள் மாநிலத்துக்காரனையும் பாருங்கள், எந்த நாட்டுக்காரனையும் பாருங்கள், வீட்டுக்கு வந்து வாங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டாங்க, மற்றதான் பேசுவாங்க. இது நம்ம பண்பாடு. அது மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம அவங்க வீட்டில் போய் தான் கேட்கணும், அவங்க ஸ்பாட்டில் போய் தான் கேட்கணும். அதே நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அவர் அதை செய்யாமல் இங்கே மாமல்லபுரத்துக்கு வாங்க, இங்கே வந்து பார்ப்போங்க அப்படின்றது இன்னமும் வந்து அவர் இன்னும் அவர் ஒரு அரசியல் தலைவராக வரவில்லை. இன்னமும் வந்து அவர் ஒரு சினிமா நடிகராகத்தான் இருக்கிறார். இது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் இல்லை. இதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நிச்சயம் வந்து அவங்க வந்து ஒரு வரலாம் போகலாம். பட் இது வந்து ஒரு ஜனநாயகத்தில், ஒரு தமிழர் பண்பாட்டில் ஒரு சரியாக இல்லை. எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் நீ போயிருக்கணும், அவன் தான் தலைவன். கவர்மெண்ட்டே கொடுக்கறனாலும் நீ போகணும் ஸ்பாட்டுக்கு. நீ ஒரு டீமை, ஒரு பிரைவேட் டீமை போடணும். என்ன ஒரு பெரிய விஷயம்? நீங்கள் டயத்தை போட்டு இத்தனை மணிக்கு வர்றங்கன்னா உங்களுக்கு நெருக்கடி வரும். நேராக நீ சொல்லாங்களாம், நேராக அங்கங்கே போய் அவங்க வீட்டில் காசை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சுட்டு வரலாம். இல்லை அங்கே ஒரு கூட்டத்தை திடீர்னு ஏற்பாடு பண்ணி, ஏன்னா அந்த 41 குடும்பம் தானே, அவங்கள மட்டும் வர வச்சு கூட செய்யலாம். பட் அவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல, ஏன் அப்படி முடியலன்னு நினைக்கிறேன். அப்போ இதனாலே முடியலைன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு அட்மின் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு செயலை வந்து செய்யணும்னா உங்களுக்கு ஆள் டீம் இருக்கணும், அங்கே போய் பார்க்கணும், செய்யணும். அது செய்யாமல் மாமல்லபுரத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவது, நீங்களே சொல்லுங்க இது சரியா, இது முறையா? நீ என்கிட்ட கேட்கறத விட நிறைய நெருக்கடிகள் இருக்குன்னு அவங்க தரப்புல. நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் தான் வீரம். சும்மா நெருக்கடி வருது அப்படின்னா நீ எப்படி தலைவனாக இருக்க முடியும்? நீ அப்போ ஒரு நடிகன், அவ்வளோதான். செட்டு போட்டே படம் எடுப்பீங்க, செட்டு போட்டே நீ இப்படி செய்வது நாகரிகமா? அது ஒரு என்ன ஒரு, இப்போ நம்ம ஒரு முதல்வராகனா ஒரு சினிமா என்ன பண்ணுவாங்க, ஒரு செட்டை போட்டு செட்டுக்குள்ளே வந்து இப்போ இவர் மாமன்னன் படம் எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, ஒரு செட்டை போட்டாங்க, அதில் வந்து வடிவேல் வந்து நிற்கிறாரு, உடனே ஒரு காட்டினாங்களே, அது மாதிரியே போயிடக்கூடாது. நான் தம்பி மேலே ஒரு ஆர்வத்தில் தான் சொல்கிறேன், தம்பி நீ இப்படி அரசியலுக்கு குதிச்சுட்டப்பா, குதிச்ச பிறகு நீ திருப்பி நீ இப்படியே பண்ணாத, நேராக போ, ஸ்பாட்டுக்கு போ, என்ன நடக்க போகுது எச்சரிக்கையாக போ. நான் அன்னைக்கு போனேன், தப்பு நடந்துச்சு, இன்னைக்கு நடக்கலன்னு ப்ரூவ் பண்ணு. மண்டபங்கள் கேட்குறோம், கொடுக்குறாங்க, ஈவினிங் ஆனால் திரும்ப அது இல்லைன்னு நீதிமன்றத்துக்கு போ.
நாங்கள் போகலையா? எங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். எங்களை வந்து திருச்சியில் மாநாடு நடத்தும் போது கொடுக்கலைன்ட்டாங்க. நாங்கள் நேராக நீதிமன்றத்துக்கு போனோம்ங்க, கொடுத்தாங்களே. ஏங்க கல்வி உரிமை மாநாடு நடத்தும் பொழுது அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார். எங்கள் சேலத்தில் நடத்துகிறோம் கல்வி உரிமை மாநாடு, கொடுக்க மாட்டேன்னுச்சு அம்மா. நேராக நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் சொன்னாங்க, ஏங்க நல்ல மாநாடு நடத்துகிறோம் கல்வி உரிமை மாநாடு, ஏன் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு எங்களை கொடுத்தாங்களே. அதுமாதிரி நீங்கள் நம்பி போங்க நீதிமன்றத்தை. பயப்படுறாங்க, அதாங்க பிரச்சனையே. அதுதான் அந்த அனுபவம் பத்தாம, அரசியல் அனுபவங்கள் பத்தா அன்னைக்கு வந்து நடந்துருச்சு இல்லைங்க. அது துயர சம்பவம் நடந்து முடிச்சு. நீயே எஸ்ஐ வர்ற, என்ன உனக்கு அப்படி ஒரு பயம்? அங்கே இருந்திருக்கணும். நான் சொல்ல கேளுங்க, அந்த ஸ்பாட்டில் அங்கே இருந்திருந்து ரூமை போட்டு அங்கே போய் பாதுகாப்போட மக்களை சந்திச்சிருந்தாருன்னா அன்னைக்கு வேற மாதிரி ஆயிருக்கு. காவல்துறையினர் தான் போக சொன்னாங்க. காவல்துறை வந்து உங்களை போக சொல்லுவாங்க, போகக்கூடாது சொல்லுவாங்க. காவல்துறை என்னைக்கும் வந்து எதுக்கு இருப்பாங்க, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, பிரச்சனை முடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீ ஒரு தலைவனாயிட்டேல, நின்று இன்னமும் நடிகரா? ஒரு தலைவன் வந்து எல்லாத்தையும் தான் எதிர்கொள்ளணும். ஒரு தலைவன்றது யாருங்க? எவ்வளவு சிக்கல் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தீர்வு கொடுப்பவன் தான் தலைவன். நீங்கள் பார்க்கல, பறவையை நீங்கள் பார்த்துறீங்களா? எல்லா பறவையும் வானத்தில் பறந்து போகாது, ஏதோ ஒரு பறவை முன்னாடி போகும், அது பின்னாடி எல்லா பறவையும் போகும். நீ மிருகங்களை பாருங்க, சிங்கம் புலியை பாருங்க, தாய் சிறுத்ததே முன்னாடி போகும், அது பின்னாடி தான் எல்லா சிறுத்தைகளும் போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா? நம்ம தான் டிவியில் பார்க்குறோம்ல, அது மாதிரி அதுதான் தலைவன். அப்போ தலைவன் முன்னின்று வந்து முன்னின்று நடத்துறதுக்கு தெரியாமல் இன்னமும் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஐயாநாதன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தார் விஜய் அவர்களிடம். அவரை அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அவரே சொல்கிறல, விஜய் நல்லவர் தாங்க, ஆனால் அவரோட சுற்றி இருக்கிற டீம் சரியில்லை. ரெண்டாவது அந்த தம்பிக்கு இன்னும் அரசியல் முழுமையாக தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பாவுடைய பேட்டியும் பார்த்தேன். எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு நல்ல, அவர் ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர், அவரே தானே சொல்கிறாரு, சுற்றி சரியில்லாத ஆட்களை வச்சிருக்கிறாப்புல. அப்போ அவர்கள் வந்து வழி நடத்தியிருப்பாங்க, அதனால் அவர் போகாமல் இருக்கலாம். நான் மீண்டும் உங்கள் ஒன் இண்டியா மூலமாக சொல்லுகிறேன், தம்பி விஜய் அவர்களே, எவ்வளவு சிக்கல் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒரு டீமை போட்டு நீங்கள் நேராக போங்க ஸ்பாட்டுக்கு. அப்போ விஜய் மேல தவறில்ல, கூட இருக்கிறவங்க தவறா வழி நடத்துறாங்கன்னு சொல்ல வரீங்களா? அவருங்க நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நாங்கள் விஜய் வந்து என்னைக்கு சொல்ல, அவர் ஒரு சினிமா நடிகர், அவ்வளோதான். அவருக்கு வந்து லைட்டை போட்டுட்டு டக்கு ரோல் கேமரா ஆக்ஷன்னா அவர் பேச போகிறாரு, ரைட்டா? அது மாதிரியே சினிமான்னு நினைக்காதீங்க. சினிமான்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம். நான் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்கு தான் நான் மாவோட கருத்தையை நான் அவர் சொல்லி உங்கள் சொல்லிலே சொல்லியிருக்கிறேன். திரைப்படம் என்பது வேற, அரசியல் என்பது வேற. அரசியலில் எல்லாமே வந்து நிஜமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். சினிமா நீங்கள் அட்டக்கத்தி வச்சு நீங்கள் விளையாடலாம், இங்கே அட்டக்கத்தி வச்சு விளையாடக்கூடாது. மாவு அன்னைக்கே சொன்னார், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். இதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சுல. அதை அவருக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அவருக்கு பாவம், அந்த உயரமாக இருக்கிற எங்கள் தம்பி வர இருக்கிறாப்புல, அவரும் ஒழுங்காக சொல்கிறதில்ல. அவருக்கு ரொம்ப குண்டாக இருப்பார் ஒருத்தர், அவரும் ஒழுங்காக சொல்கிறதில்ல அவருக்கு. அதனால் அவர் குழம்பி போயிருக்கிறார். அது போக இன்னொருத்தர் ஆளை வேறு வச்சுருக்காப்புல, ஜான் ஆரோக்கியசாமி, இப்படி பல பேர் வச்சுருந்தா என்ன பண்ணுறது? இப்போ திரைப்படத்தில் பாருங்கள், அவர் படம் இந்த ஒரு படம் வரப்போகுது, ஜனநாயகனில் நிச்சயம் ஒரே ஒரு கேமராமேன் தான் இருப்பார், நிச்சயம் ஒரே ஒரு இயக்குனர் தான் இருப்பார். இயக்குனர் வந்து ஆக்ஷன் பண்ணும்போது ஆக்ஷன் பண்ணுவார். இங்கே 3-4 பேர் வந்து டைரக்ஷன் பண்ணால் அவர் என்னங்க பண்ணுவார்? அதனால் அவர் சிக்கல் இருக்கிறாரு. அந்த தம்பியை வந்து யார் காப்பாற்ற போகிறான்னு தெரியல. அவர் கொஞ்சம் கவனமாக சரி பண்ணி, ஏன்னா நீங்கள் அவங்கள வர சொல்லுவது நாகரிகம் இல்லை. நான் திருப்பி உங்கள் கேள்விக்கு வர்றேன். அவங்க வந்து குழந்தைய பறி கொடுத்துருக்குறாங்க, இறந்துருக்கிறாங்க, அவங்கள வாங்க அப்படின்றது இது எவ்வளோ ஒரு நகைப்புத்தன்மையாக இருக்கிறது. என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. நீங்கள் போங்க ஸ்பாட்டுக்கு. ஏன்னா இவர் அனிதாவுடைய அந்த மரணத்துக்கு ஒரு நேரம் அவங்க வீட்டுக்கே போனாருங்க. அதே மாதிரி இங்கே ஒரு தம்பியோட அஜித்குமார் வீட்டுக்கு நேரடியாக போனாருங்க. இரவு போங்க, உங்களை யார் என்ன செய்ய போகிறா? அதை நம்ம பாராட்டுறோம்ல. நம்ம ஒன்றும் அவர் மேலே காழ்ப்புணர்ச்சி பேசலை. இன்னமும் வந்து அவர் வந்து சினிமா நடிகராகவே இருக்கிறார். இப்போ வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதை வைத்து பல கணக்குகள் சொல்றாங்க. சிபிஐக்கு போனதுனால இனிமேல் அமித்ஷா தான் தாவேக்காவை இயக்க போறாரு, RSS பாஜகவுடைய கைக்கூலியாக மாறிவிட்டார் தாவேக்கா விஜய் அவர்கள், இனிமேல் அவங்க சொல்றது தான், அவங்க நகத்திர காய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆட போறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஏற்றுக்க முடியும்? ஒரு சிபிஐ விசாரணைங்கிறத வச்சே வந்து தாவேக்கா வந்து பாஜக கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம். நான் திருப்பி உங்களுடைய முதல் கேள்விக்கே வர்றேன். நீ ஆரம்பத்தில் பிஜேபி பற்றி தான் கேட்டீங்க. பிஜேபி எல்லா வேலையுமே செய்வாங்க. அவங்கள்ட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீ எவ்வளவு தான் வந்து லஞ்ச ஊழல் இருந்தாலும் சரி, அந்த வாஷிங் மிஷினில் போட்டு உங்களை க்ளீன் பண்ணி வெளியில் அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த ETA அது இதுன்னு வச்சுருக்காங்க, இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாம் வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, நமக்கு வெளியில் பார்க்கும்போதே அது அரசாங்கத்துடைய ஒரு துணைநிலை அமைப்புன்னு தெரியும். ஆனால் ஆக்சுவலாக எப்படி விடுதலை சிறுத்தைக்கு இளைஞரணி எப்படி இருக்கோ அதுபோல் இந்த இன்கம் டேக்ஸு மற்ற ரைடு ஈடு எல்லாமே அவங்களுடைய துணை அமைப்புகள் தான். அப்போ இது பூரா அவர் முடிப்பு தலையில் பிடிச்சிட்டாரு. யாரா? விஜய் வந்து தலையை சுற்றி பிடிச்சி வச்சிருக்காரு. இப்போ அமித்ஷா நினைச்சாருன்னா என்ன வேணுமாலும் செய்யலாம். அவளை சிக்கலை மாட்டிக்கிட்டாப்புல. அதான சிக்கலே. இப்போ வந்து சிபிஐயில் வந்து அவங்க எடுத்துருக்கிற நீ பெருமையாக நினைக்காதீங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கட்டும், அதில் நம்ம இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ஃபுல்லாக அவங்க கையில் தான் இருக்குது.
அப்போ வந்து விஜயை மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது, விஜயை வந்து கூட்டணிக்கு சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நான் இன்னமும் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. வர தேர்தலில் வந்து ஒருவேளை பிஜேபியோட மிரட்டி கொண்டு போயிடலாம். எப்படி சார் கொள்கை எதிரின்னு அறிவிச்சவங்களை எல்லாருமே சொல்றீங்க, கொள்கை எதிரின்னு அறிவிச்ச ஒருவரோட எப்படி வந்து பாஜகவோட கூட்டணி போகிறதுக்கு ஒத்துக்குவார்? முதல்ல இங்கே பாருங்க, இவர் வந்து ஒத்துக்கிறதுலாம் தேவையில்லைங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றீங்க, தப்பாக எடுக்க வேண்டாம். நம்ம வந்து யதார்த்தமாக பேசுவோம், நம்ம உண்மையை தான் பேசுகிறாரு. நம்ம எடப்பாடி என்னங்க சொன்னார்? நல்லா யோசித்து பாருங்க. நான் தெரியாமல் கூட்டணி வச்சுட்டேன், இனிமேல் நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரே சொல்லையா? அந்த ரெக்கார்டு இப்போ இருக்குது, நான் பேசும்போது எடுத்து தயவு செய்து போடுங்க. ஆனால் இப்போ போய் அவர் எப்படி போய் சேர்ந்தார் தெரியுமா உங்களுக்கு விஷயம்? அவர் ரைடு விட்டதில்லை, இன்கம் டேக்ஸில் அவங்க சம்மந்தி மாட்டிக்கிட்டார், ஏடி ரைடில் அவங்க இவரும் மாட்டிக்கிட்டார், யார் பையனும் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டினமே டேபிளில் போட்டாங்க, இந்த பார்ப்பா இது மாதிரி இருக்குது, நீ ஒத்துக்கிட்டேன்னா நீ போய் இது பண்ணலாம். இல்லைன்னா நேரம் வந்து நாங்கள் செங்கோட்டையனை உருவாக்கிடுவோம். செங்கோட்டையன் ரெடியாக இருக்குது. நான் சொல்கிற அப்புறம் 100% உண்மை. இப்போ அண்ணன் செங்கோட்டையன் எங்கே இருக்காருன்னு தெரியல, பெரிய அறிவாளி, எனக்கு மிக வேண்டியவர். நான் துபாயில் இருக்கும்போதெல்லாம் அண்ணனை 2-3 முறை சந்திச்சிருக்கேன் நிகழ்ச்சியில், அவ்வளோ அறிவாளி தான். ஆனால் இப்போ அவரை வந்து ஒரு பொம்மை மதிச்சு ஆட்டி இப்போ அவரை ஆஃப் பண்ணிட்டாங்க டோட்டலாகவே. அப்போ இது எல்லாமே சூழ்ச்சிகள் தான். அதே மாதிரி சூழ்ச்சிகளை இப்போ விஜய் மேலே போட்டாங்க. இங்கே பாருங்க, நல்லா பார்த்துங்க. இப்போ பாருங்கள், எஃப்ஐஆரில் போட்டாங்க. A1 யாருன்னு போட்டால், A2 A3 எது கவர்மெண்ட் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன போட்டுச்சோ அதே இப்போ சிபிஐ போட்டுருச்சு. இப்போ அவ்வளோ முடிஞ்சு வச்சுருந்தா உங்கள் ஆளில் வந்துட்டாங்க, உங்கள் ஆளில் எழுதி வாங்கிடுவோம், அவங்க பூரா எழுதி கொடுத்துருவாங்க. இதுக்கு பூரா காரணம் வந்து விஜய் தாங்க. விஜயும் நம்ம ஆதரவு அரிச்சுன்னு எங்களை போய் நடத்த சொன்னாங்க, நாங்கள் போய் நடத்தினோம், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? இதானே யதார்த்தம். நல்லா யோசித்து பாருங்க. எங்களை அனுப்பி விட்டார்கள், அவர் செலக்ட் பண்ணார், வரப்போறேன்னு சொன்னா நான் செஞ்சேன். அப்போ எங்களை போய் A1 A2 A3 போடுறீங்க, அப்படி தான் எல்லாருமே கையை காட்டிடுவாங்க. கையை காட்டினா அவர் கூப்பிட்டு வச்சு இதே மாதிரி டேபிளில் போட்டு உட்கார வச்சு, எப்படி எடப்பாடியை மாட்டினாரோ அதேமாதிரி விஜய் அவரில் உட்கார வச்சு, தம்பி விஜய் என்னப்பா பிள்ளைக்கு என்னப்பா சொல்கிற, கூட்டணி வந்துடுறியாப்பா? வந்துடுறேன், ஓகே, முடிஞ்சு போச்சு. அப்போ தமிழ்நாட்டில் வந்து அணுவசஞ்சாலும் பாஜக தான் காரணம்னு சொல்லிடுவீங்க. அதுதாங்க உண்மையும் கூட, யதார்த்தம்ங்க. ரொம்ப பயமாக இருக்குங்க. இப்போ ஏங்க அவ்வளோ பெரிய ஆள் நம்ம நீதி அரசர் PR கவாய், அவர் மேலே செருப்பை போட்டு எரிஞ்சதுக்கு யாரும் வாய் பேசலை, எல்லாம் அமைதியாக கிடக்கு. அப்போ நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கிறீங்க என்னாமல் செய்வாங்க. இப்போ அவருடைய பதவி காலமும் வர அடுத்த மாதம் 24ஆம் தேதியோடு முடியுது. அடுத்து வேற ஆள் வர்றாங்க, என்னென்ன செய்ய போறான்னு பாருங்க. உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா? நாங்கள் மிக மிக வலிமையாக இருக்கிறோம், எந்த வகையான சிக்கலும் இல்லை. இந்த தொகுதி மட்டும் நாங்கள் கூட கேட்கலாம் முடிவில் இருக்கிறோம். அது வந்து அவங்க கொஞ்சம் பார்த்து கேட்டுட்டு கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு கொடுப்பாங்கன்றது, அது ஒன்று தான் பிரச்சனை, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. கொள்கை ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பழைய மாதிரி 6 சீட்டு வாங்க மாட்டோம், அதை மட்டும் நீ வெள்ளை பேப்பர் எழுதி வச்சுக்கிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பாக இரட்டை இலக்கு. அதில் எந்த, ஏன்னா எங்கள் தொண்டர்களை நாங்கள் சமாளிக்க முடியாதுல்ல. இப்போ நீங்கள் நான் வந்து இதுக்காக சொல்ல, இன்டர்வியூக்காக சொல்ல, நீங்களும் தொடர்ந்து நீண்ட ஒரு அனுபவம் உள்ள ஒரு நெறியாளர் தான். இப்போ வந்து திமுக வலிமையான அமைப்பு, திமுக அடுத்து நெஞ்ச தொட்டு மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், அங்கே இருக்கிற கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட அமைப்பு எந்த அமைப்பு? தமிழ்நாடு பூரா கொடி போட்டு ஒரு நிகழ்வு நடத்துறது யார்? பெரிய பெரிய மாநாடு நடத்துறது யார்? நான் யாரும் கால் பண்ண சொல்ல, எங்களுக்கு அடுத்து தான் காங்கிரஸ் கூட, எங்களுக்கு அடுத்து தான் அண்ணன் கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லா கட்சியுமே. இவ்வளவு இருந்தும் கூட எல்லாரும் 6 பிரிச்சுட்டு போங்க அப்படின்றது இதுவே ஒரு ஜனநாயகம் இல்லைல்ல. ஜனநாயகத்தில் வலிமை வைத்து அந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. இவர் 40 சீட்டு ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஒருத்தர் 100 சீட்டு ஜெயிக்கிறாரு. அப்போ அவர் தானே ஆட்சியை பிடிக்கிறாரு. அப்போ நம்பர்ஸ் தானே முக்கியமாக இருக்குது ஜனநாயகத்தில், நிகழ்கால ஜனநாயகத்தில். அப்போ இன்றைக்கி வலிமையான அமைப்பு எங்கள் அமைப்பு தானே. அப்போ எங்களுக்கு அதுமே கொடுக்கணும். எல்லாரும் 6 வாங்கிட்டு போகணும்னு சொல்கிறது வந்து ஒரு நாகரிகம் இல்லை. அதான் ஏற்கனவே எங்கள் தலைவர்கிட்ட நாங்கள் வலியுறுத்திட்டோம், இளைஞர் அணி வலியுறுத்தி இருக்கிறது, எங்கள் தொண்டர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆக நிச்சயமாக டபுள் டிஜிட் நிச்சயமாக உறுதியாக நாங்கள் வாங்குகிறோம் என்பதை விட இதையெல்லாம் நன்றாக உணர்ந்தவர் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின். நிச்சயமாக அவர் கொடுப்பார். அது ஒண்ணுமணி சிக்கல் இருக்கு, சிக்கல் நிச்சயம் சால்வ் ஆகும். ஏன்னா காங்கிரஸ்காரர்களும் இதே மாதிரி கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. துணை முதல்வர் பதவியெல்லாம் சிலர் வந்து கேட்குறாங்க, ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. எங்களை வந்து மதிக்கல அப்படின்னா நீங்களும் வந்து முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன சொல்றோம்னா, நீங்களே கணக்கெடுங்க. உங்களுக்கு தான் பெண் அமைப்புன்னு அமைப்பு இருக்குது, ஐபேக் பழைய மாதிரி சில அமைப்பெல்லாம் வச்சுருக்கிறீங்க. பரவலாக தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு வங்கி செல்லக்கூடிய கட்சி எந்த கட்சி? இப்போ கடந்த சட்டமன்றத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதை எங்களுக்கு ரெக்கார்டு ஃபுல்லாக இருக்குது. எங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வலிமையாக இருக்கோ அந்த ஓட்டு பூரா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இன்னமும் பாருங்கள், எங்களுக்கு தென் மாவட்டங்களில் நாங்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ராங் இல்லை. ஆனால் வட மாவட்டங்கள் நாங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கிறோம். அந்த வட மாவட்டங்கள் எல்லாமே இவங்க மாபெரும் வெற்றியை பெற்றிருப்பாங்க. எல்லா தொகுதியிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பழைய அந்த அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டேன். எங்களுக்கு இப்போ ஐபேக் லிங்கில் இருந்தாங்க, அவங்க எல்லாமே கொடுத்தாங்க. பார்க்கும்பொழுது அப்போ எங்கள் ஓட்டு நிறையா மாறி இருக்குது. அப்போ இன்னமும் கட்சி நான் வளர்ந்து ஒரு பெரிய ஒரு பொசிஷன் இருக்கான். அப்போ நிச்சயமாக அவங்களுக்கு தெரியும்ல. அப்போ காங்கிரஸ் அவனும் குறைத்து மதிப்பு இல்லை. இப்போ காங்கிரஸ் எங்களோட குறைவு தான், ஆனாலும் கூட அவங்க ஒரு தேசிய கட்சி. இன்றைக்கி வந்து ராகுல் காந்தின்னு ஒரு பெரிய ஐக்கான அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்பர்ஸ் நம்ம பார்க்க முடியாது.
இப்போ எங்கள் நம்பர்ஸோட கம்பேர் பண்ணவே முடியாது, எங்களோட குறைவு தான். நான் நேரடியாக ஓப்பனாகவே சொல்கிறேன்ல, அது அவங்களுக்கே தெரியும், அவங்க யாரும் தப்பாக எடுக்க மாட்டாங்க. நம்ம தான் பார்க்குறோம்ல. இப்போ எங்கள் அப்பாலாம் காங்கிரஸ் கட்சிக்காரு, மாவட்ட செயலாளர் இருந்தவர். இப்போ எங்கள் அப்பாலாம் இப்போ இறந்து போயிட்டான்னு வச்சுக்கலாம். ஆனால் கடைசி காலத்தில் எங்கே வந்துட்டார், விசி அதில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு. கம்யூனிஸ்ட் நிறைய தோழர்களாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு காலத்து கம்யூனிஸ்டாக இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க பூரா விடுதலை சித்தியாக மாறிட்டாங்க. அது ஏன்னா அவங்க காலப்போக்கில் ஒரு தலைவர் முக்கியம், ஐகான் முக்கியம், அவங்க முன்னாடி வழிநடத்தி கொண்டு செல்வாங்கன்னு மாறி போயிட்டாங்க. அப்போ ஆக மொத்தம் வந்து இன்னைக்கு ஏன் திமுகவில் இருந்தே சில பேர் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் சொன்னோம்னா அது சர்ச்சையாயிரும்னா நம்ம சொல்கிறது இல்லை. பேர் 2-3 பேரில் சேர்ந்துருக்கிறாங்க, முக்கியமான பெரிய பெரிய ஐக்கானு. ரைட்டாக உங்களுக்கு ஏன்னா கொள்கை ரீதி அவங்க தான் ஆர்எஸ்எஸ்ஸை, பிஜேபியை, ஜனதானத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு எங்கள்கிட்ட வர்றாங்க. அப்போ அது வந்து எல்லாமே உளவு ரிப்போர்ட் அவங்களும் கொடுப்பாங்களே. ஆனால் நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், பொறுத்து இருந்து பாருங்கள், வர்ற இதில் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு டபுள் டிஜிட் நிச்சயமாக கிடைக்கும். இரட்டை இலக்கத்தில் வாங்கவும் வெற்றி பெறவும் வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் இந்த கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். Subscribe to One India and never miss an update.